விருச்சிக ராசி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. வெளியில் பார்க்க அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த கடல் மாதிரி ஆழமுடையவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க உண்மையாக இருப்பாங்க. ரொம்ப வலிமை உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. உடனுக்குடன் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாரும் ஒரு 10 நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு கடகராசி மீனராசி இதெல்லாம் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பனாகவோ ஒரு வாழ்க்கை துணையாகவோ அமைந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு புரிதல் உணர்வு உள்ள ஒரு வாழ்க்கையா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமையும். அதே போல் இந்த 2 ராசிக்காரங்க தான் இவங்களுக்கு நட்பாக அமைவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கன்னிராசி மகர ராசியுமே நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல ஒத்து வருவாங்க. அவங்களுடைய புரிதல் உணர்வும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒத்து வரக்கூடிய ராசியில் மீனம் கடகம் கன்னி மகரம் இந்த 4 ராசியும் விருச்சிக ராசிக்கு நல்லா ஒத்து போகும். இவங்க ஒரு வாழ்க்கை துணையாகவோ ஒரு நண்பனாகவோ இவங்களோடு சேர்ந்து ஒரு பார்ட்னர் ஒரு தொழில் செஞ்சிங்கன்னா கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இவங்க எல்லாம் ஒரே மாதிரி திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காவல்துறை இராணுவம் மருத்துவம் சார்ந்த தொழிலில் அவங்க அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக விருச்சிக ராசி அப்படின்னாவே ஆராயக்கூடிய மனப்பக்குவம். எல்லாத்தையுமே அலசி ஆராய்வாங்க. இந்த புலனாய்வு சார்ந்த தொழிலில் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பொறியியலில் அதே நேரத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் சொந்தமாக தொழில் தொடங்குறது இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அருமையாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய சவால் இருக்குது ஒரு தொழிலில் அப்படின்னா அந்த சவால் நிறைந்த ஒரு தொழிலை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா சவால் விடுறதெல்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சவால் போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி சவால் போட்டு ஜெயிக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் என்ன படிக்கலாம்லாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. 12th முடித்தவங்களாம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் ஒரு சில விருச்சிக ராசி மாணவர்கள் இருக்கீங்க. அவங்க கூட நிறைய பேர் நம்மளுடைய கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா மருத்துவம் நர்சிங் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, ஃபார்மசி உயிரியல் சார்ந்த தொழில், பொறியியல் சார்ந்த தொழில், கணினி சார்ந்த தொழில், கலைகள் சார்ந்த தொழில், உளவியல் அறிவியல் சார்ந்த தொழில், சட்டம் படிக்கிறது இது எல்லாமே நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அருமையாக செட் ஆகும். இது சார்ந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைப்போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ இருக்குது. அது என்ன முக்கியமான மாற்றம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கிறார். ஏன்னா நீச்சம் பெற்ற சந்திரன் உங்களுடைய ராசியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் மன ரீதியாக கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் மனதில் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா சந்திரன் இங்கே நீச்சமாகிறார். மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் நீச்சமாகிறதுனால இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கரனும், தொழில் ஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் நல்ல ஒரு ஞானமுடையவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனம் பார்த்திங்கன்னா மற்றவங்களால யோசிக்கவே முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே நுணுக்கமாக ஆராய்வாங்க. அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சனாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க. எடுக்கிற காரியத்தை சக்ஸஸாக கொண்டுட்டு போக தெரிந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா
ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய். அதனால தான் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. அறிவுத்திறன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பேச்சாற்றலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்கிட்டலாம் பேசியே சில காரியங்களை சாதிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியிலையோ அல்லது ஏதாவது ஒரு இனாகரேஷன்லையோ இந்த காலகட்டத்தில் கலந்துக்குவீங்க. அங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ருசியான உணவு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மன நிம்மதி இல்லாத இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும். எல்லா காரியத்தையும் சக்ஸஸாக கொண்டுட்டு போக தெரிந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேசியே சில காரியங்களை சக்ஸஸாக கொண்டுட்டு போவீங்க. அது உறவுங்கிட்டையாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், வியாபார ரீதியாக இருக்கலாம். நல்ல ஒரு பேச்சாற்றல் மூலிமா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். முடிவு எடுக்கும்போது மட்டும் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. ஏன்னா மனதில் ஒரு குழப்பத்தோடு நீங்கள் முடிவெடுக்கும்போது அது உங்களுக்கு கரெக்டாக அமையாது. அதனால் தெளிவில்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறத விட வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. விருச்சிக ராசி அப்படின்னாவே ஒரு அம்மா பிள்ளைங்களாம் பெரும்பாலும் இருப்பாங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். அதனால் எப்பவுமே விருச்சிக ராசி என்பவர்கள் தாயோட ஆசீர்வாதத்தை வாங்க மறந்துடாதீங்க. வீட்டில் கூட உங்களுடைய தாய்கிட்ட எந்த ஒரு நல்ல காரியம் புதுசாக ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தாய்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காரியத்தில் இறங்குங்க. பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபார ஸ்தலங்களில் புதுசாக ஒரு சில மாற்றங்கள் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ஒரு சிலருக்கெல்லாம் பணி நிமித்தமாக வெளியில் எங்கேயாவது செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். சுற்றத்தார்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல கலகலப்பு, சந்தோஷம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வீட்டில் யாராவது ஒரு நபர்கள் எக்ஸ்ட்ரா வருமானம் ஈட்டிட்டு வந்து தருவாங்க. அல்லது நீங்களே கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் ஏதாவது செய்வீங்க. அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா வருமானம் பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவுகளும் நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா கூட ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த மாதிரி செயல்படுவீங்களோ அதை இந்த காலகட்டத்தில் தூண்டும். எக்ஸ்ட்ரா நீ இதெல்லாம் எப்படி இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டால் நீ எப்படி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய அறிவுத்திறனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதன் மூலிமா ஒரு சாதகமான பலன், என்னடா உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ திறமை வெளியில் வரும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவுத்திறன் வெளியில் வரும். அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் இனிமை இருக்கட்டும். அதே நேரத்தில் சிக்கலான காரியங்களை கூட ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு அறிவுபூர்வமாக யோசித்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் கைவிட்டு போன பொருள் கூட மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதிகப்படியான முயற்சியை போடணும். புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் போடக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல கண்ணுங்கருத்துமாக படித்து பார்த்துட்டு ஒப்பந்தம் போடணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் அலசி ஆராய்ந்து இறங்குறது நல்லது. நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முன்னேற்றத்துக்கான எல்லா வழிகளுமே கண்ணில் தென்படும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குறது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு
வருகின்ற நாட்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் பிரச்சனை எல்லாமே குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களும் உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பத்தோடைய தேவையும் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே கூட நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் சந்தோஷம் அதிகமாகக்கூடிய நாட்களாக இருக்குது. பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். தூக்கம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். துன்பங்கள்லாம் நீங்கி வருகின்ற நாட்கள் ஒரு இன்பமும் ஒரு சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். தேவையற்ற மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. வீடு, நிலம், வண்டி வாகனம் வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லது அதில் ஏதாவது வருமானத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இல்லை அப்படின்னா வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரங்க அவசரமாக ஒவ்வொரு முடிவையும் எடுக்க வேணாம். கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுகிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும். அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.